இப்போ நான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கும் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த ப்ராடக்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிடி ரீடர் தெரியுதுங்களா? ஓபிடி ரீடர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆன்போர்டு ரோடு டயஜனிஸ். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 பின் கேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல் மாடல்ஸ் பைக்ஸ் BX6 எல்லாத்துக்குமே வந்து செம்மையாக சூட்டபுள் ஆகும். நம்ம 390 பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதுக்கு வந்துட்டு இப்போ டிஸ்பிளேல வந்து இந்த ஆயில் ப்ரெஷர் லோ, அப்புறம் இன்ஜின் சிம்பிள் அந்த மாதிரி சின்னதாக காட்டும். அதெல்லாம் வந்து ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம். இந்த ஓபிடி ரீடர் வச்சு பார்த்தோன்னா ECU போர்ட்லேருந்து என்னென்ன சிக்னல்ஸு, எவ்வளோ என்ன ஃபால்ட் எரர் கோட்ஸ் ஏதாவது உள்ளே அதாவது டிஸ்பிளேல காட்டாமல் வேறு ஏதாவது இருக்கும், அதை பார்த்திங்கன்னா இதை வச்சு மட்டும்தான் வந்து கரெக்டாக இது பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். அந்த மாதிரி கரெக்டாக அதில் நிற்கிற அந்த சிக்னலை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி என்ன ப்ராப்ளம், இந்த த்ராட்டல் பாடி கிளியர் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், லைஃப்பும் வந்து ரொம்ப நாள் நல்லா வரும். இப்போ வந்து ECU பின்னில் வந்து எப்படி கனெக்டிங் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பார்த்தோன்னா ஓபிடி ரீடர் இந்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா V311 தெரியுதுங்களா? இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து ரமேஷ் அண்ணன் ஒருத்தர் மெக்கானிக்காக இருக்கார், அவருக்கு வந்து வாங்கி கொடுத்தேன். அவர் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா ஓபிடி ரீடர் ஸ்கேனர். ரொம்பவே நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப லோ வெயிட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வெயிட்டே தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு 16 பின்னு கொடுத்துருக்காங்க, தெரியுதா? அதே மாதிரி இந்த பின்லேயும் பார்த்தீங்கன்னா 16 பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையுமே வந்து கரெக்டாக வந்து கனெக்டிங் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 பின்னு கொடுத்துருவாங்க, ஆனால் 10 பின்னு மட்டும் எல்லா பைக்குக்கும் KTM, பஜாஜ் நேமே இதை கொடுத்துருப்பாங்க, பார்த்தா தெரியும். ஹோண்டா ஸ்கூட்டி, அப்பாச்சி, TVS எல்லா மாடலுக்குமே இருக்குது. இந்த ஒரு பின்னு மட்டும் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது பைக் வந்ததுன்னா அதோடு வந்து கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு 15 பின்னு ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பின்னில் பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, இந்த பின்னு மட்டும் பார்த்திங்கன்னா 15 பின்னு. புதுசாக ஏதாவது மாடல் புதுசாக வண்டியில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக விட்டாங்கன்னா அதுக்கு வந்து வேறு ஒரு பின்னு ஒன்று தனியாக விற்கிறாங்க, அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. இதோடி பார்த்தோன்னா சாவியை வச்சு உங்களோட பேக் பில்லியன் ரைடரோட சீட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஏன்னா அது கீழே தான் பார்த்தோன்னா ஓபிடி ரீடரோட கேபிள் வந்து இருக்கும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து அந்த கேபிள். இது வந்து 3 பக்கத்தில் வந்து கொஞ்சம் அழுத்தி கழட்டுறா போல் இருக்கும். நான் வந்து லைட்டாக ஏற்கனவே வந்து கழட்டியே வச்சுட்டேன். இப்போ பார்த்தோன்னா KTM, பஜாஜ் KTM அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னு எதுனா இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும். 3 பின்னோடு இருக்கிறது இதுதான். இதை பாருங்கள், தெரியுதுங்களா? பஜாஜ் KTM.
இதை எடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 3 பின்னு உள்ளே இருக்குது, 3 4 இருக்குது. இந்த பின்னை வந்து கரெக்டாக அதோட ஃபிட் ஆகிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணணும். வந்து பண்ணியாச்சு. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டியோட இக்னிஷன், வண்டியோட இன்ஜினையும் வந்து இந்த ஓபிடி ரீடர் பார்த்திங்கன்னா அங்கே ஆன் பண்ண உடனே பேட்டரியோட பவர் மூலிமா இதுவும் வந்து ஆன் ஆகிடுச்சு. தெரியுதா? பார்த்திங்கன்னா கில் சுவிட்சும் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், ஓபிடி டயஜனிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க, டிடிசி லுக்கப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஐஎம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, டூல் செட்டப், ஹெல்ப்பு. மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 6 மெனு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்றது எதுவும் வந்து இல்லை. மொத்தம் ஒரு 6 மெனு மட்டும்தான் இந்த V311 இந்த மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா வண்டியில் கோட் எரர் அதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக டிடிசி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல போனோன்னா டேரெக்டாக வந்து என்ன ஃபால்ட் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஓபிடி டயஜனிஸ் இதில் வந்து இருக்கேன். MIL ஸ்டேட்டஸ் அப்படின்னு அந்த டிஸ்பிளேயில் காட்டுற லைட்டோட இது பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குது. ஆனில் இருந்ததுன்னா ஏதாவது கோடு வந்து எரராக இருக்குன்னு பார்க்கலாம். டிடிசி இன் திஸ் ECUவில் வந்து 4 ஃபால்ட் இருக்கிறதா வந்து காட்டுது. பெட்ரோல் டைப்பு, ஸ்பார்க் ஃப்ளக்கு, இக்னிஷன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அப்படியே வந்து பேக் வருவோம். பார்த்திங்கன்னா ரீட் கோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எரர் கோட்ஸ். நம்ம வந்து என்ன கோடு வந்து ஃபால்ட்டில் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு என்ட்ரு கொடுப்போம். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் இருக்குது, குயிக்காக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என் பைக்கில் வந்து என்ன ஃபால்ட்டு காட்டுதுன்னு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலாம் இந்த ஃபால்ட் வந்து காட்டல. த்ராட்டல், ஆக்சிலேட்டர், கண்ட்ரோல் மோட்டார், கிரிக்கெட், ரேஞ்ச், பர்ஃபார்மன்ஸ். அதாவது இந்த த்ராட்டல் பாடி அது வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி காட்டுது. மொத்தம் 4 இது காட்டுது. அப்படியே டவுன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து எதுவுமே காட்டல. P1505 அப்படின்னு மட்டும் காட்டுது. அடுத்தது 3வது ஃபால்ட் என்னென்னு காட்டுதுன்னு பார்த்திங்கன்னா த்ராட்டல், ஆக்சிலேட்டர், கண்ட்ரோல் மோட்டார், கிரிக்கெட் லோ. அதாவது த்ராட்டல் பாடி தான் வந்து க்ளீன் பண்ணி போடணும் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. த்ராட்டல், ஆக்சிலேட்டர், கண்ட்ரோல் சிஸ்டம், ஃபோர்ஸடு லிமிட்டட் பவர் அப்படின்னு என்னன்னு தெரில. ஆனால் த்ராட்டல் பாடியை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி தான் போடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து காட்டுது. ஓகே, என் வண்டியிலையும் வந்து ஒரு ஃபால்ட் இருக்குது. இப்போ இது யூஸ் பண்ணவே வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து டேட்டா. தெரியுதா? டேட்டா இதில் வந்து போனோம் அப்படின்னா வியூ கிராப்ஸ் ஐட்டம்ஸ். அதாவது வண்டியில் சென்சார் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு சென்சாரோட டெம்பரேச்சர், ஆயில் டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம். அந்த இது வந்து கொடுத்தோம். அப்படியே என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மேப்பு ஒரு மாதிரி கோடாக போகும், பார்த்துருப்பீங்க. அந்த இதை வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம், தெரியும். கோப்ரோவில் சரியாக தெரியுதான்னு தெரில. இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர், ஷார்ட் ட்ரிம் ஃபியூல், இது எல்லாமே வந்து என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட RPM எவ்வளோ போகுது அப்படின்னு நம்ம வந்து அப்படியே எது வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளோட ஸ்பீடு, இன்டேக் ஏர் டெம்பரேச்சர், அதாவது காற்று எவ்வளோ போகுது, நிறைய விஷயம் பரவாயில்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எது வேணுமோ ஒரு 4 ஐட்டத்தை வந்து சும்மா ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு மட்டும் வந்து ப்ளைனாகவே வந்து மூவிங் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன பொசிஷனில் என்னென்ன இது வேலைலாம் செய்யுது கரெக்டாக அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன், சாம்பிள் பாருங்கள்.
இப்போ அந்த கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே தெரியும். எல்லாமே வந்து மேலே கீழே இறங்குறது எல்லாம் தெரியுதா. நம்ம ஃபால்ட்டு கண்டுபிடிக்கணுன்னா ஒவ்வொரு சிஸ்டத்தையும் ஒவ்வொன்றா ஓகே பண்ணி ஒவ்வொன்றுத்தையும் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கும் பாருங்கள். தெரியுதுங்களா? நான் வந்து இதை வந்து இப்போ தான் வாங்கியிருக்கேன். எனக்கே வந்து இதை பற்றி வந்து ஃபுல்லாக தெரியல. யூஸ் பண்ண அப்படியே வந்து கற்றுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சால் போதும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி சில மெக்கானிக்லாம் வந்து படிச்சிருப்பாங்க, சில மெக்கானிக்லாம் பார்த்திங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக டிசி அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபால்ட்டை வந்து பார்த்துக்கலாம். ஐஎம்ஐயும் அதே மாதிரி தான். டிசியை சும்மா டேரெக்டாக வந்து கொடுத்து காட்டுறோம் பாருங்கள். டேரெக்டாக வந்து அப்படியே என்டர் மறுபடியும் கொடுத்தோன்னா இன்னும் ஃபால்ட் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அப்படியே ஐஎம்ஐ, வெறும் ஐஎம். இந்த ஐஎம் இதை வந்து பார்த்தோன்னா இதுவும் அதே மாதிரி தான் என்ட்ரு கொடுக்கணும். கிளியர் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு வண்டின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ வர BS6 எல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சென்சார் இருக்குது. எல்லாமே ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் காட்டுது. ஃபியூல் சிஸ்டம் மானிட்டர், NAனா நார்மல், கம்ப்ரஸர் கம்பேக்ட் மானிட்டர் ஓகே, ஹீட் ஓகே, எல்லாமே வந்து என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. எனக்கே சரியாக தெரியலை. ஃபுல்லாக இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து நல்ல வீடியோ வந்து போடுறேன். அப்புறம் டிசி லுக்கு அதை வந்து பார்ப்போம். டிசி லுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரில. P0000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஐஎம், இதுதான் ஸ்ட்ரைட்டாக போகிறது பார்த்துட்டோம். அடுத்தது டூல் செட்டப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜு, பீப் சவுண்டு இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொபைலில் கொடுத்துருக்காம சில செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்புக்கு போனோம் அப்படின்னா டூல் இன்ஃபர்மேஷன், சாஃப்ட்வேர் வெர்ஷன் பார்த்தோன்னா 1.5 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர் OBD டைஜனிஸ் அதுக்குள்ளேயே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நிறையவே கொடுத்துருக்காங்க. ரீட் கோட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா வண்டியில் என்னென்ன கோடு ஃபால்ஸு, பெண்டிங் டிடிசி, பெண்டிங் என்ன இருக்குது எதுவும் வந்து இல்லை. பர்மனெண்ட்டாக ஏதாவது லைட் எரியுது சிம்பிள் இன்ஜினில் டிஸ்பிளேயில் அப்படின்னா அதையும் வந்து பார்த்துட்டு இதை வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். எரர் கோடு வந்து நம்ம வந்து அந்த கோடை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். IMI ரீட்னஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. அதில் டேட்டா ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தோன்னா வியூ ஆல் ஐட்டம்
ஃப்ரீஸ் ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த டெம்பரேச்சரோட எதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் என்னென்ன இது அப்படின்னு வந்து காட்டுது. ஓகே, வோல்டேஜ் டெஸ்ட்டு, பேட்டரியோட லெவல் வந்து இப்போ எவ்வளோ கரண்ட்டில் இருக்குன்னா 12.47 இருக்குது. எனக்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயம் தான் இதில் வந்து பார்க்க தெரியும். இனிமேல் ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து சொல்கிறேன். வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன், பைக்கில் பார்த்திங்கன்னா நம்ம சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் அதெல்லாம் வந்து புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க, ஆர்சி புக்கில். இதில் ECU போர்ட்லேயும் கனெக்ட் பண்ண ECU போர்டோட நம்பர் முதல் கொண்டு எல்லாமே வந்து காட்டிடுது. பரவாயில்ல, செம்மையாக தான் கொடுத்துருக்காங்க, ஒருத்து தான். நம்ம ஃப்ரெண்டு ரமேஷ் அப்படின்றவர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணார். அவர் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நார்மல் பைக் வச்சுருக்கவங்க வந்து போதுமானது. நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் ரேட் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னா 1000 ரூபாயிலே பார்த்திங்கன்னா சின்னதாக 327 நினைக்கிறேன், சின்னதாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா அதுக்கும் சின்னதாக தனியாக பின்னி வைக்கிறாங்க நம்ம கேபிள். அதை வாங்கி அட்டாச் பண்ணி பார்த்தோன்னா மொபைல் மூலிமா ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ணி ஈஸியாக நம்ம கோட் ரீட்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து போதுமானது தான், பெஸ்ட்டு. அதுவும் நம்மகிட்ட இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள்.